ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் பிரதர். நீங்க குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கேன். டபுள் குஷியில இருக்கேன். உயர்ந்த தர்மத்தை பத்தி அப்பா சொல்லியிருக்காரு. கர்மம் எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு அப்பா. இன்னைக்கு முரளி, இன்னைக்கு வரதான முரளியும் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம். 30/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகில் அசாந்திக்கான காரணம் என்ன? சாந்தி எவ்வாறு ஸ்தாபனை ஆகும் அப்படின்னு அப்பா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் என்னன்னா, பல தர்மங்கள் இருப்பதே உலகில் அசாந்திக்கான காரணம் ஆகும். கலியுக கடைசியில ஒற்றுமையின்மை ஏற்படும் பொழுதுதான் அசாந்தி ஏற்படுது. தந்தை ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாரு, அங்க அமைதி ஏற்படுது. இந்த லட்சுமி நாராயண் ஆட்சியில அமைதி இருந்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியுது. பவித்திர தர்மம், பவித்திர கர்மம் இருந்தது. கல்யாணக்காரி தந்தை மீண்டும் அந்த புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதில் அசாந்தியின் பெயரே இல்லை அப்படிங்கிறாங்க அப்பா. ஆமா, இப்ப தர்மம் ரொம்ப தாழ்ந்ததா இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. உயர்ந்த தர்மம் இருந்துச்சு, அது இப்ப இல்ல. அத தந்தை தான் ஸ்தாபனை செய்யறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த தர்மமும் கர்மமும் உயர்ந்ததா இருந்ததுனாலதான் அதை உயர்ந்த தர்மம்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட தர்மத்தை இந்த கல்யாணக்காரி தந்தை இந்த சங்கம யுகத்துல ஸ்தாபனை செய்யறேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஒற்றுமையின்மை இந்த கலியுகத்துல இருக்குது. அதனாலதான் அசாந்தியும் துக்கமும் இருக்குது. அதனாலதான் இந்த துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கறதுக்காகவே இந்த தந்தை புதிய தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறாரு. நெக்ஸ்ட், எதன் அர்த்தத்தை மனிதர்கள் தெரியாமல் இருப்பதை பற்றி பாபா சொல்லி இருப்பது என்ன? அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஆன்மீக தந்தை தான் ஞான கடல்னு அழைக்கப்படுறாரு. இது குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. மும்பைல கூட நிறைய சமூக ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கூட்டம் நடந்து கொண்டே இருக்கும். மும்பையில் குறிப்பாக கூட்டம் நடைபெறும் இடத்தின் பெயர் பாரதி வித்யா பவன். இப்பொழுது கல்வி வித்யா என்பது கல்வியா குறிப்பா இது இரண்டு விதமானது. ஒன்று பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படும் ஸ்தூல கல்வி. இப்பொழுது அதை வித்யா பவன் என்று சொல்றாங்க. அவசியம் அங்கு வேறு ஏதோ விஷயம் உள்ளது. இப்பொழுது கல்வி என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை மனிதர்கள் தெரியாமலேயே இருக்கிறாங்க. இதுவோ ஆன்மீக வித்யா பவன் ஆகி இருக்க வேண்டும். வித்யா என்று ஞானத்திற்கு சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. ஆமா, மும்பைல ஒரு சமூக ஊழியர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அதுக்கு பேரு பாரதிய வித்யா பவன் பேர் வச்சிருக்காங்க. ஆனா நம்மளுடைய இந்த ஞானம் கூட ஆன்மீக வித்யா பவன் சொல்லலாம் அப்படின்றது சொல்றாரு அப்பா. ஏன்னா வித்யா அப்படிங்கிறது இந்த ஞானத்தை தான் குறிக்குது. அப்ப ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு இந்த பாடத்தை சொல்லி தரதுனால இதையும் ஆன்மீக வித்யா பவன் சொல்லலாம் அப்படிங்கிறாரு அப்பா. நெக்ஸ்ட், மனிதர்கள் பகவான் யார் என தெரியாமல் எப்படி குழம்பி போய் இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்பா. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, பரமபிதா பரமாத்மா தான் ஞான கடல் ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணரை ஞான கடல்னா சொல்ல மாட்டாங்க. சிவபாபாவின் மகிமை தனி, ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமை தனி. பாரதவாசிகள் குழம்பி இருக்கிறாங்க. கீதையின் பகவான் என்று ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறாங்க. ஆக வித்யாபவன் என்பதை திறந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒண்ணுமே புரிந்து கொள்ளவில்லை, முடியாமல் இருக்கிறாங்க. வித்யா என்பது கீதையின் ஞானம். அந்த ஞானமும் ஒரே ஒரு தந்தையிடம்தான் இருக்குது. அவர் ஞான கடல்னு சொல்லப்படுறாரு. இதை முழு மனித குலமும் தெரியாமல் இருக்குது. பாரதவாசிகள் தர்ம சாஸ்திரம் உண்மையில் ஒன்றே ஒன்றுதான். சர்வசாஸ்திர சிரோன்மணி பகவத்கீதை இப்பொழுது பகவான் என்று யாரை சொல்லலாம் என்பதையும் இச்சமயம் பாரதவாசிகள் புரிந்து கொள்றதே இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரை அல்லது ராமரை அல்லது தங்களையே பரமாத்மா என சொல்லி விடுறாங்க. இன்றைய காலமே தமோ பிரதானமாக இருக்குது. ராவண ராஜ்யம் தானோ அப்படிங்கிறாங்க. ஆமா, ஏன்னா கிருஷ்ணர் தான் பகவத்கீதையை சொன்னதான் அங்க மனிதர்கள் எழுதியிருக்காங்க சாஸ்திரத்துல. ஆனா அது அப்படி இல்ல. தந்தை, ஞான கடலான தந்தை சிவத்தந்தை நமக்கு இப்ப கொடுக்கறதா உண்மையான ஞானம். இதனுடைய ஒரு வெளிப்பாடா அங்க பக்தி மார்க்கத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அங்க கிருஷ்ணர் தான் அந்த ஞானத்தை கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்காங்க. அப்பதான் ஞான சிரோன்மணி கிருஷ்ணர்னு எழுதி வச்சிருக்காங்க அங்க. அப்படி இல்ல, தந்தை இங்க கொடுக்கற ஞானம் தான் உண்மையான ஞானம். ஏன்னா சிவனுக்கு தான் ஞான கடலுங்கிற பேர் இருக்கு. கிருஷ்ணருக்கு ஞான கடல்னு சொல்ல முடியாது.
அப்படிங்கிறத சொல்றாரு. மனிதர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாரு இறுதியா? கிருஷ்ணர் பரமாத்மா என்ன சொல்லிடுறாங்க, ராமரை கிருஷ்ணரை அல்லது ராமரை அப்படி தங்களையே அவங்கவுங்களையே பரமாத்மான்னு சொல்லிக்கிறாங்க. இது சமூக பிரதானமா இருக்கு, ராவண ராஜ்யத்துல இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமா. இது பகவான்னு சொல்லி அவங்கவுங்களே நான் கடவுள் வேற சொல்லிக்கிறாங்கல்ல, அதெல்லாம். மனிதர்களுக்கு நாம் எப்படி தந்தையை புரிய வைக்க வேண்டும்? அதுக்கான ஆன்சர் என்னன்னா, குழந்தைங்களாச்சு நீங்க யாருக்காவது புரிய வைக்கும் பொழுது சிவபகவான் வாக்கியம்னு சொல்லுங்க. முதல் ஞானக்கடல் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா ஆவார் என்பதை புரிந்து கொள்ளணும். அவருடைய பெயர் சிவன் என்பதாகும். சிவராத்திரியும் கொண்டாடுறாங்க, ஆனால் யாருக்குமே புரியறது இல்ல. அவசியம் சிவன் வந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ராத்திரி கொண்டாடுறாங்க. சிவன் யார் என்பது கூட தெரியாது. தந்தை சொல்றாரு, பகவானோ அனைவருக்கும் ஒரே ஒருவர் தான். அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள் ஆவார்கள். ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா ஆவார் அப்படின்னு புரிய வைக்கணுங்கிறாங்க பாபா. ஆமா, சிவனுக்கு குழந்தைங்க அப்படின்னா ஆத்மா தான், பரமாத்மாவுக்கு குழந்தைங்க இந்த ஆத்மாக்கள் தான் அப்படிங்கறத சொல்றாரப்பா. முன்னாடி என்ன அதான் அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சிவபகவான் வாக்கியம்னு சொல்லுங்க. முதல்ல ஆரம்பத்துல சொல்லும்போது முரளி ஆரம்பிக்கும் போதே சொல்லிதான் நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சிவபகவானுடைய மகா வாக்கியம் இது அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கணும். ஏன்னா மனிதர்கள் அந்த கிருஷ்ணர பகவான் நினைச்சிட்டு இருக்காங்க, ராமர பகவான் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் அப்படி சொல்றாரு அப்பா. இப்படி மனிதர்களை பகவான் நினைக்க கூடாது, தேகதாரிகளை நினைக்க கூடாது, சிவனைத்தான் பரமாத்மா பகவான்னு சொல்லப்படுது. அப்ப நீங்க அந்த வார்த்தையை சொல்லிதான் அப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. ஏன்னா சிவன் தான் பரமாத்மாவா இருக்காரு, மற்ற எல்லா தேகதாரிகளும் வெறும் ஆத்மாக்களா இருக்கும், ஜீவ ஆத்மாக்களா இருக்கும். அதனாலதான் உடல் எடுத்து பார்த்து பண்றோம். தேகதாரிகளா அப்படி சொல்றது தப்புன்னு சொல்லி அப்பா புரிய வைக்கணுன்றதுக்காக முதல்ல அப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு. இதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருத்தர் தான், அவர் பேர் தான் சிவன்னு சொல்லுங்க. சிவராத்திரி பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம்னு சொல்லி புரிய வைங்க. தந்தை வந்ததனுடைய அடையாளம் தான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், யாருக்கே தெரியவில்லை என்றால் தமோகுணி பாரதவாசிகளுக்கு எப்படி தெரியும் என பாபா சொல்றது என்ன? அதுக்கான ஆன்சர் என்னன்னா, தேவதைகளிடம் இந்த ஞானமே இல்லை. எந்த ஞானம்? படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடைக்கடை பற்றிய ஞானம் எந்த ஒரு மனிதரிடமே கிடையாது. பழமையான ரிஷி முனிவர்களுக்கும் தெரியவில்லைன்னு சொல்லிட்டாங்க. பழமையான என்பதற்கான பொருளும் அவர்களுக்கு தெரியாது. சத்யுகம் திரேதா என்பது பழமையானது, சத்யுகம் என்பது புது உலகம் ஆகும். அங்கு ரிஷி முனிவர்கள் இருக்கவே இல்லை. இந்த ரிஷி முனிவர்கள் ஆகிய எல்லோருமே பின்னால் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கூட இந்த ஞானத்தை பற்றி தெரியவே தெரியாது என்று கூறிவிடுறாங்க. அவர்களுக்கே தெரியவில்லை என்றால் இப்பொழுது தமோகுணியான பாரதவாசிகளுக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. ஆமா, படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை பத்தி தேவி தேவதைகளுக்கே தெரியாது. முதல்ல சத்தியுகத்துல வந்தது அவங்கதான். சத்தியுக திரேதாயுகத்துல வந்ததுனால அதுதான் பழமையான தர்மம்னு சொல்லப்படுது. அவங்களதானே பழமையானவர்கள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் இந்த ரிஷிகள். இவங்களும் படைப்பவர் படைப்பு பத்தி எங்களுக்கு தெரியாது, நேத்தின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, சொல்றாரப்பா. இங்கேயும் படைப்பவர் படைப்பின் ரகசியத்தை பத்தி இவங்களுக்கும் தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கே தெரியாதுங்கிற போது இந்த கலியுகத்துல வாழ்ற தமோகுணி ஆத்மாக்களுக்கு எப்படி தெரியும் படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை பத்தி? அப்ப 4 யுகத்திலையும் பாருங்க, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகத்திலுமே படைப்பவரை பத்தியும் படைப்பின் ரகசியத்தை பத்தியும் யாருக்குமே தெரியாது. அப்பா இந்த சங்கம யுகத்துலதான் உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கேன். படைப்பவர் நானா இருக்கேன், படைப்பு இப்படி முதல் இடைக்கடை ஞானம் இப்படி சுத்தி வருது. நமக்கு சொல்றாள் 84 பிறவிகளின் சக்கரம், யுகங்களின் சக்கரம், எத்தனை வருஷம் இருந்துச்சு, எத்தனை பிறவிகள் ஒவ்வொரு யுகத்தை எடுத்திருக்கீங்க, இது டிராமா எப்படி நிக்காம சுத்திட்டே இருக்கு அனாதியா, இந்த விஷயங்கள்லாம் தந்தை புரிய வைக்கிறேன். உயர்ந்ததிலும் உயர்ந்தது தேவதைகள்னு சொல்றாங்க. அந்த தேவதைகளுக்கே இந்த ரகசியம் தெரியலைங்கிறப்ப இந்த கலியுக மனிதர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரப்பா. அப்ப அவங்களும் ரிஷி முனிவர்களும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆமா, மாயின் பகட்டு எப்படி இருக்குது?
அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, இந்த சமயத்துல விஞ்ஞானத்தின் அகம்பாவம் கூட எவ்வளவு இருக்குது. இந்த அறிவியல் மூலமாக பாரதம் சொர்க்கமாகி விட்டுள்ளதுன்னு நினைக்கிறாங்க. இது மாயின் பகட்டுன்னு சொல்லப்படுது. பகட்டின் வீழ்ச்சி, ஃபால் ஆஃப் பாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா. என்ற ஒரு நாடகம் கூட உள்ளது. இச்சமயம் பாரதத்தின் வீழ்ச்சி ஆகும் என்று கூறவும் செய்யறாங்க. சத்தியுகத்துல மேன்மை இருந்தது, இப்போது வீழ்ச்சி ஆகும். இது சொர்க்கமாக உள்ளதா என்ன? இதுவோ மாயின் பகட்டு ஆகும். இது அழியதான் போகுது. மனிதர்கள் கருதுறாங்க விமானங்கள் உள்ளன, பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்குது, மின்சாரங்கள் உள்ளது, இதுவே சொர்க்கம். யாராவது இறந்தாலும் கூட சொர்க்கம் சென்றதாக சொல்றாங்க. இறந்தவர் சொர்க்கம் சென்றார் என்றால் அந்த சொர்க்கம் வேறொரு உலகம் என்று கூட புரிந்து கொள்றதே இல்லை. இதுவோ ராவணனின் பகட்டு ஆகும். எல்லையில்லாத தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இச்சமயம் மாயை மற்றும் இறைவனின் அசுர உலகம் மற்றும் ஈஸ்வரிய உலகின் போட்டிக்கான சமயமாகும். இதுவும் பாரதவாசிகளுக்கு புரிய வைக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, இந்த சமயம் தான் விஞ்ஞானத்தின் பகட்டு இருக்குது. பெரிய பெரிய மாளிகை இருக்குது, விமானங்கள் இருக்குது, அரண்மனைகள்லாம் இருக்கு இல்லையா. அப்ப இது ஃபுல்லாமே மாயையின் பகட்டா இருக்குது, விஞ்ஞானத்தின் அகம்பாவம்னு சொல்றாரு அப்பா. இப்படிப்பட்டத இந்த மாயை இந்த உலகம் இப்படி உருவாக்கி வச்சிருக்குது. தந்தையும் இந்த நேரத்துலதான் சொர்க்கத்தை உருவாக்குறாரு. அப்ப ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் நீங்க. இது வெளிப்படையான உலகம் இப்படி துக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்குது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எப்படி இருக்குது, மரணத்தை ஏற்படுத்துற மாதிரி, சுகம் கொடுக்கற மாதிரி கொடுத்து நமக்கு துக்கத்தை தான் இறுதியில ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு உதாரணமா ஒண்ணு சொன்னாரு பாருங்க, பகட்டின் வீழ்ச்சி அப்படின்னு ஒரு டிராமா கூட இருக்குது, அப்படி இந்த நாடகம் கூட இருக்குது. அத உதாரணமா சொல்றாரு அப்பா. அப்ப இந்த இப்படி வீழ்ச்சி இப்ப நடக்குது, இந்த பகட்டின் வீழ்ச்சி இப்ப நடக்க போகுது. ஒரு காலத்துல இதே பாரதம் மேன்மையானதா இருந்தது. அந்த மேன்மையான தர்மத்தை தான் தந்தை உருவாக்கி தந்துட்டு போனேன். அதனுடைய ஞாபகார்த்தமா தான் இன்னமும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. சொர்க்கம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லையா எல்லாரும், இந்த பூமி தான் இருந்தது அப்படின்னு. நம்ம கூட ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம் இல்லையா, இந்தியாவை தான் தங்கம் விளைந்த பூமி, சொர்க்கம்னு சொல்லப்பட்டாங்க கிறிஸ்தவர்கள் கூட. அதனாலதான் இந்த இந்தியாவை தேடி இங்க வந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. கொலம்பஸ் இது தெரியாம தான் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு அப்படின்னு. அங்க போய் தான் அவருக்கு பேரே வச்சாரு. அங்க இருக்க மனிதர்களை பார்த்து ரெட் இண்டியன்ஸ் தான் பேர் வச்சாருன்னு சொன்னோம் இல்லையா. அதான் அப்பா இங்க சொல்றாரு. இது ஒரு காலத்துல மேன்மையான ஒரு உலகமா இருந்துச்சு அப்படிங்கிறார். இங்க இப்ப இந்த சமயம் எப்படி இருக்குது, பகட்டா இருக்கு, மாயின் பகட்டா இருக்குது. அதுவும் எதுவுமே இல்லாம இப்ப வீழ்ச்சி அடைய போகுதுங்கிறாரு அப்பா. இதில் மனிதர்கள் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு அப்பா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. இருள்ல தடுமாறிக்கொண்டே இருக்கிறாங்க. பகவானை சந்திப்பதற்காக எவ்வளவு வேத சாஸ்திரம் ஆகியவை படிக்கிறாங்க. பிரம்மாவின் பகல் மற்றும் இரவு, அதுவே பிராமணர்களின் பகல் மற்றும் இரவு. உண்மையான முக வம்சாவளி பிராமணர்கள் ஆவீர்கள். அவர்கள் கலியுக குக வம்சாவளி பிராமணர்கள் ஆவார்கள். நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகி பிராமணர்கள் ஆவீர்கள். இந்த விஷயங்கள் வேறு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமா, பிராமணர்கள் சங்கம யுகத்திலயும் இருக்காங்க, கலியுகத்திலயும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக விளக்கம் சொல்றாரு. அவங்க எல்லாமே வயிற்று வழியா பிறந்தவங்க. ஆனா நீங்க எப்படி பிறந்தீங்க? பொதுவா பிறப்பு எப்படி இருக்கும், வயிற்று குழந்தை தங்கி தானே குழந்தை வெளியே வருது. அப்ப கலியுகத்துல வாழ்ந்த இருக்க பிராமணர்கள் கூட வயிற்று வழியா பிறந்த பிராமணர்கள்னு சொல்றாரு அவங்கள. நம்மள எப்படி சொல்றாரு அப்படின்னா, பிரம்மாவுடைய வாய் மூலமா ஞானத்தை கேட்டு ஜென்மம் எடுத்தவங்க நாம. அதனாலதான் வாய்வழி வம்சத்தினர் பிராமணர்கள் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அப்ப அவங்கள விட நீங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு அப்பா. ஏன்னா ஞானம் கேட்டு அதுவே இருள்ல பக்திங்கிற இருள்ல தடுமாறிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, அதுதான் பிரம்மாவின் இரவுன்னு சொல்லப்படுது. நாங்க பிராமணர்கள் இப்படி சொல்லிட்டு இருக்காங்களா கலியுகத்துல, அதுதான் பிரம்மாவின் இரவு நேரம். தந்தை எப்ப இந்த வாய் வழியா ஜென்மம் கொடுக்கறேன்னு சொல்றாரோ, இதுதான் பிரம்மாவின் பகல் நேரம் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா ஞான சூரியன் வந்தாச்சு இல்லையா, ஞானம் கொடுக்கறதுக்காக ஞான சூரியன் வந்தாச்சு. சூரியன் வந்த நேரம் எந்த நேரமா இருக்கும், பகல் நேரமா தானே இருக்கும். அப்ப பகல் நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத சொல்றாரு. மனிதர்களின் பெருக்கம் எப்படி குறைய முடியும்?
என்பதை நாம் எப்படி புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாங்க, கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, பாரதம் சதோ பிரதானமாக இருந்தது, அதுதான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. எனவே அவசியம் இது நரகம் ஆகும். அதனால்தான் நரகத்திலிருந்து சொர்க்கம் செல்கிறோம். அங்கு சாந்தியும் உள்ளது, சுகமும் உள்ளது. லட்சுமி நாராயணின் ராஜ்யமாகும் இல்லையா? மனிதர்களின் பெருக்கம் எப்படி குறைய முடியும் என்பதை நீங்க புரிய வைக்கணும். அசாந்தி எப்படி குறைய முடியும்? அசாந்தி இருப்பதே பழைய உலகமான கலியுகத்துல. புதிய உலகத்துலதான் சாந்தி இருக்கும். சொர்க்கத்துல சாந்தி உள்ளது இல்லையா? அதற்குதான் ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம்னு சொல்லப்படுது. இந்து தர்மம் எப்பொழுது உள்ளது? இது ஆதிசநாதனா தர்மம்னு கூற முடியாது. இதுவோ ஹிந்துஸ்தான் என்ற பெயரில் ஹிந்து என சொல்லிடுறாங்க. ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம் இருந்தது, அங்கு முழுமையாக சுகம், சாந்தி, ஆரோக்கியம் எல்லாமே இருந்ததுன்னு சொல்லி புரிய வைக்கணுங்கிறாங்க. ஆமா, இந்த கலியுகத்துல துக்கம் அசாந்தி இருக்குது. ஆனா அப்பா உருவாகி தந்தா அந்த சத்தியுகத்துல சுகம் சாந்தி இருக்குது. இங்க துக்கம் அசாந்தி, அங்க சுகம் சாந்தி. அப்ப அந்த சத்தியுகத்துல வாழ்ந்த தேவி தேவதையா தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியும். ஆனா இங்க மனிதர்கள் இந்த கலியுகத்துல என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஆதி சனாதன ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்துக்கள் ஏன் பேர் வந்திருக்கு அப்படின்னா, ஹிந்துஸ்தான்ல வசிச்சதுனால அவங்களே ஹிந்துக்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. மனிதர்கள் இப்படி சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா தந்தை எந்த தர்மத்தை உருவாக்கி தந்துட்டு போனேன் அப்படிங்கிறாரு, இந்த தேவி தேவதா தர்மம், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கி தந்தேன்னு சொல்றாரு. அங்கதான் சுகம் சாந்தி நிறைஞ்சு இருந்துச்சு, அங்க அமைதி இருந்துச்சு இல்லையா? அதுதான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. இங்க துக்கம் அசாந்தி இருக்குது, எண்ணிக்கையும் குறைவா இருந்திருக்குது. புரியவீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா. இது இப்ப மனிதர்கள் எவ்வளவு பெருக்கத்துல இருக்குது, அங்க மனிதர்களுடைய பெருக்கம் கம்மியா இருக்குது, அங்க அனைத்துமே சுகமா இருந்திருக்கு அப்படிங்கறதையும் புரியுவீங்க. நெக்ஸ்ட், எதை புதிய தர்மம்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு அது கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஞானத்திற்கு படிப்பு என்று சொல்லப்படுது. முழு ஆதாரமும் கீதை மீது உள்ளது. இப்போது நீங்கள் கண்காட்சி, மியூசியம் ஆகியவை அமைக்கிறீங்க. ஆனால் இதுவரையும் பிகே என்பதன் பொருள் புரியாம உள்ளார்கள். இது ஏதோ புதிய தர்மம் ஆகும்னு நினைக்கிறாங்க, கேட்கிறார்கள், ஒன்றுமே புரிந்து கொள்றதே இல்லை. முற்றிலுமே தமோ பிரதானமான கல்புத்தின்னு சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ புத்தி என்ன சொன்னாரு? கல்புத்தியா இருக்குது. இது பிகேங்கிறதோட அர்த்தம் புரியாம ஏதோ புதிய தர்மம்னு நினைச்சுக்கிறாங்களாம். ஆமா ஆமா, பிரம்மகுமாரி இப்ப நம்ம இருக்கோம்னு சொன்னா, பிகேஸ்ன்னு சொன்னோம்னா இது ஏதோ புதிய தர்மம், புதிய வர்ணம் அப்படின்றது மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாரப்பா. இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். பிரம்மாவின் மூலமா ஜென்மம் எடுத்தவங்கனாலதான் நம்ம பிரம்மகுமார் குமாரிகள்னு சொல்லப்படுறோம். ஏன்னா பிரம்மா பிரம்மாவுடைய உடம்புலதான் சிவன் தந்தையா அவர் மூலமா கேட்ட அந்த ஞானத்தினாலதான் நம்ம ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறாருப்பா. அப்பதான் தமோ பிரதான கல்புத்தியா இருக்கிறாங்க. ஆமா, இப்படி சொன்னாலும் நம்மள பார்த்து என்ன சொல்லுவாங்க, சிரிக்கிறாங்க இல்லையா? அதுக்காக தான் அப்பா சொல்றாரு அப்படி. தமோ கல்புத்தி உடையவர்களா இருக்காங்க, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க அப்படி. நெக்ஸ்ட், யாரை பாபா கல்புத்தி உடையவர்கள் என கூற வேண்டும்னு கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, இந்த சமயம் விஞ்ஞானத்தோட அகங்காரம் உடையவர்களும் பெருகிட்டாங்க. அறிவியல் மூலமாக தங்களை விநாசம் செய்து கொள்றாங்க என்றால் கல்புத்தி என்றுதானே கூற வேண்டும் இல்லையா? தங்க புத்தின்னு சொல்லுவாங்களா என்ன? வெடிகுண்டுகள் ஆகியவை தங்களுடைய அழிவுக்காக தான் தயாரிக்கிறாங்க. அப்படியின்றி சங்கரன் ஏதோ அழிக்கிறார் என்பதல்ல. இல்லை, இவர்கள் தங்களுடைய அழிவுக்காக எல்லாம் தயாரிக்கிறாங்க. ஆனால் தமோ பிரதான கல்புத்தியினர் புரிந்து கொள்றதே இல்லை. எதையெல்லாம் உருவாக்குகின்றனரோ இந்த பழைய சிருஷ்டியின் விநாசத்திற்காக தான். விநாசம் ஆக வேண்டியே உள்ளது. அப்பொழுதுதான் புது உலகத்தின் வெற்றி முழக்கம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப விஞ்ஞானத்தின் அகங்காரத்தால என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்கான வெடிகுண்டுகள், மருந்தெல்லாம் தயாரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப விநாசத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்னா இவ்வளவு கல்புத்தி உடையவர்கள் தானே சொல்லணும் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த உலகம் விநாசம் ஆக போகுதுன்னா அதுவும் நன்மைக்கு தான். விநாசம் ஆனாதானே புது உலகம் ஸ்தாபனை ஆகும். இந்த உலகம்
மாற்றம் அடையும் அப்படிங்கிறதுக்காக அப்பா சொல்றாரு. ம். விநாசம் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன, அப்படியே போயிடாது இல்லையா? அடுத்து புதிய உலகம் வரப்போகுது, சத்தியுகம் வரப்போகுது. அத நீங்க புரிஞ்சிருக்கீங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு. ம். Next, எவர் ஒருவருடைய துக்கத்தையும் யாரும் நீக்க முடியாது அப்படின்னு பாபா கேக்குறது என்ன? அதுக்கான ஆன்சர் என்னன்னா, அவர்கள் பெண்களின் துக்கத்தை எப்படி நீக்குவதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் எவர் ஒருவருடைய துக்கத்தையும் நீக்க முடியுமா என்ன? துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரோ ஒரே ஒரு தந்தை தான். தேவதைகளையும் சொல்ல முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரும் தேவதை தான். பகவான்னு சொல்ல முடியாது. இதுவும் புரிந்து கொள்றது இல்ல. யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பிராமணர்களாகி மற்றவர்களுக்கும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஆமா, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவருங்கிற மகிமை சிவனுக்கு தான் இருக்குது, இந்த கிருஷ்ணருக்கு இல்லை அப்படிங்கறத சொல்றார். இத பொதுவா அந்த யுகத்தின் விஷயத்தை வச்சே புரிய வைக்கலாம். கிருஷ்ணர் துவாபர யுகத்துல வந்ததா சொல்றாங்க. துவாபர யுகத்துல தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு போனதா சொல்றாங்க. ஆனா அவர் அங்க அந்த நேரமே தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு போனாரு அப்படின்னா, தர்மத்தின் உலகம் தானே வந்திருக்கணும். துவாபர யுகத்துக்கு அடுத்து சத்தியுகம் தானே வந்திருக்கணும். எப்படியும் அதை விட கீழான ஒரு யுகமான கலியுகம் வந்துச்சு. அப்ப அந்த இடத்துல தர்மம் ஸ்தாபிக்கப்படலை அப்படிங்கிறது புரியலையா உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அதுக்குத்தான் அப்பா சொல்றாரு, கிருஷ்ணர் கூட தேவதையா வாழ்ந்தவர், அதை கூட மனிதர்கள் தப்பா எழுதி வச்சிருக்காங்க. தேவி தேவதைகள் கூட மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது. இந்த சிவத்தந்தை தான் துக்கங்களை எல்லாம், மொத்த எல்லா துக்கங்கள்ல இருந்து விலக்கி உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியவரா இருக்காரு அப்படிங்கிறாரா. நெக்ஸ்ட், எந்த நிலையை பற்றி தந்தை தான் கடைசியில் சொல்லுகிறார்? அதுக்கான ஆன்சர் என்னன்னா, யார் ராஜ்ய பதவி உடையவர் அல்லது ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மத்தை உடையவர்களோ அவர்கள் வெளிப்படுறாங்க. லட்சுமி நாராயணன் எப்படி சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆனாங்க, விஸ்வத்திற்கு எஜமானர் ஆகும் வகையில் என்ன கர்மம் செய்தார்கள். இச்சமயம் கலியுக முடிவிலோ அநேக தர்மங்கள் இருக்குது, எனவே அசாந்தி இருக்குது. புது உலகத்துல இது மாதிரி ஆகுமா என்ன? இப்பொழுது இது சங்கம யுகம். இப்பொழுது தந்தை ராஜயோகத்தை கற்பிக்கிறார். தந்தை தான் கர்மம் அகர்மம் விகர்மம் பற்றிய ஞானத்தை சொல்லுகிறார். ஆத்மா சரீரம் எடுத்து கர்மம் செய்ய வருது. சத்யுகத்துல செய்யும் கர்மங்கள் அகர்மம் ஆகிவிடுது. அங்கு விகர்மம் ஏற்படாது, துக்கமும் ஏற்படாது. கர்மம் அகர்மம் விகர்மம் பற்றிய நிலையை தந்தை தான் கடைசியில சொல்றாரு. ஆமா, முதல்ல இந்த கர்மா தியரிய பத்தியே தந்தைக்கு தான் தெரியும். தந்தை தான் இந்த விகர்மம் என்ன, கர்மம்னா என்ன, சுக்கர்மம் அப்படிங்கிற விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையாது. சுகத்தின் கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் தந்தை தான் புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு லட்சுமி நாராயணர் எப்படி உலகத்துக்கு எஜமானர்கள் ஆனாருங்க அப்படின்றதே தெரியாது. இந்த விஷயத்தெல்லாம் குழந்தைங்க நீங்க புரிஞ்சிருக்கீங்க இல்லையா? சத்தியுகத்துல வாழும் போது அவங்க அக்கர்மா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. கர்மத்துல எந்த ஒரு நல்ல பயனும் நல்லதோ தீயதோ நடக்காது. அதனாலதான் அப்பா முன்னாடியே சொன்னாரு, தேவி தேவதைகள் கூட யாருக்குமே நன்மை செய்ய முடியாது. ஏன்னா அவங்க கர்மமே எப்படி இருக்குது, நல்லதும் இல்லாம தீயதும் இல்லாம ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ்ல பேலன்ஸா இருக்குது இல்லையா? அப்ப அவங்க யாருக்குமே நன்மை செய்யல அப்படிங்கறது அங்க புரிய வைக்கிறாரு அப்பா. அக்கர்மம் அப்படின்னா இப்ப குழந்தைங்களான நீங்க தான் இந்த சங்கம யுகத்துல முயற்சி செஞ்சு அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுக்குறீங்க. அப்பா சுக கடலா இருக்காரு. அப்பாவுடைய சக்தியை வாங்கி நம்ம மற்றவங்களுக்கு துக்கத்துல இருக்காங்க. மற்றவங்க துக்கத்துல இருக்கும் போது நீங்க அவங்களுக்கு ஆறுதல் பண்றதுக்கோ இல்ல சக்காஸ் மூலமோ மனசா சேவை மூலமாவோ வாட்சா சேவையின் மூலமாவோ அவங்களுக்கு உதவி செய்யறது மூலமாவோ ஒரு சேவை நடக்குது இல்லையா? துக்கத்துல இருந்து சுகம் கொடுக்கறோம் இல்லையா? துக்கத்துல இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கொடுக்கறோம் இல்லையா? அதத்தான் சுக கர்மா அப்படின்னு சொல்றாரு. இந்த சமயம் தான் அப்படி சொல்ல முடியுமே தவிர துக்கத்துல இருக்கவங்களுக்கு சுகமா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோமே, அதுதான் சுகர்மான்னு சொல்லப்படுது. தேவி தேவதைகள் வாழ்ந்தது அக்கர்மா. அவங்களே பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? 5 விகாரத்துக்கு வசமாகி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதுக்கு வசமாகி ஒரு கர்மா செய்யும் போது அது விகர்மாவா போயிருது. இந்த 3 கர்மாக்களையும் பத்தி தந்தை தான் புரிய வைக்கிறாரு. ஏன்னா அந்த சுக கர்மானா என்னன்னு மனிதர்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. ஆத்மாவின் சைதன்ய பீடத்தை பற்றி பாபா சொல்றது என்ன? அதுக்கான ஆன்சர் என்னன்னா, நான் இவருடைய அநேக பிறவியின் கடைசி பிறவியில வர்றேன். இந்த ரதத்துல பிரவேசம் செய்கிறேன். அகாலமூர்த்தி ஆத்மாவினுடையது. இது ரதம் ஆகும். ஒரு அமிர்தரசில் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுடைய அகால பீடம் உள்ளது. ஆத்மா அகால மூர்த்தாகும். இந்த சரீரம் அதன் மூலம் பேசுது, நடக்கிறது.
அகால ஆத்மாவின் இது சைதன்ய பீடம் ஆகும். அகால மூர்த்திகளோ அனைவரும் ஆவார்கள். மற்றபடி சரீரத்தை காலன் சாப்பிட்டு விடுகிறான். ஆத்மாவோ அகாலன் அழியாதது ஆகும். பீடத்தையோ சரீரம் சிம்மாசனம் அழித்து விடுகிறார்கள். சத்யுகத்தில் பீடங்கள் நிறைய இருப்பார்களா என்ன? இச்சமயம் கோடிக்கணக்கான ஆத்மாக்களின் பீடம் உள்ளது. அகால் என்று ஆத்மாவிற்கு சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. ஆத்மாதான் அகால மூர்த்தின்னு சொல்லப்படுது. அந்த அகால மூர்த்தி ஆன ஆத்மா உட்காரக்கூடிய சிம்மாசனம் தான் இந்த பூர்வ மத்திய சிம்மாசனம். அதத்தான் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா பீடம்னு சொல்றாரு. அந்த பீடம் எப்படிப்பட்டதா இருக்குது அந்த டைமு, அந்த அது அழியக்கூடியதா இருக்குது. அந்த ஆத்மாவின் விஷயம்தான் சைத்தன்யமானது அப்படிங்கறத சொல்றாரு. அது இந்த சரீரத்தோட அந்த சரீரத்தோட சேர்ந்து இருந்ததுனால அத சரீரம் சரி விடுங்க, சரி விடுங்க. ஆமா வந்துட்டு இல்ல சிஸ்டர், அவங்க எடிட் பண்ணிக்கிறவாங்க, இல்லைன்னா நான் எடிட் பண்ணி கூட நான் அனுப்பி விட்டுருவேன் உங்களுக்கு. நீ அந்த கொஸ்டினை மட்டும் மறுபடியும் இன்னொரு முறை வாசிங்க சிஸ்டர். சரியா? நம்ம அந்த கொஸ்டினை மட்டும் இன்னொரு முறை வாசிங்க, நான் அப்படி ஆன்சர் சொல்லிடுறேன். ஆத்மாவின் சைதன்ய பீடத்தை பற்றி பாபா சொல்லி இருக்கிறது என்ன? நான் இவருடைய அநேக பிறவியும் கடைசி பிறவியில வர்றேன். இந்த ரதத்தில் பிரவேசம் செய்கிறேன். அகால மூர்த்தி ஆத்மாவினுடையது. இது ரதம் ஆகும். ஒரு அமைத்தரசில் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுடைய அகால பீடம் உள்ளது. ஆத்மா அகால மூர்த்தி ஆகும். இந்த சரீரம் அதன் மூலம் பேசுது, நடக்குது. அகால ஆத்மாவின் இது சைதன்ய பீடம் ஆகும். அகால மூர்த்திகளோ அனைவருமே ஆவாங்க. மற்றபடி சரீரத்தை காலன் சாப்பிட்டு விடுகிறான். ஆத்மாவோ அகாலன் அழியாததாகும். பீடத்தையோ அழித்து விடுகிறார்கள். சத்யுகத்தில் பீடங்கள் மனிதர்கள் நிறைய இருப்பார்களா என்ன? இச்சமயம் கோடிக்கணக்கான ஆத்மாக்களின் பீடம் உள்ளது. அகால் என்று ஆத்மாவுக்கு சொல்லப்படுது அப்படிங்க. ஆமா, அகால மூர்த்தி அப்படிங்கறது ஆத்மாதான். அமிர்தசர் அப்படிங்கிற அந்த கோயில்ல கோல்டன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்ல தான் உண்மையிலே அகால அந்த சிம்மாசனம் இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா தந்தை என்ன புரிய வைக்கிறாருன்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் அமரக்கூடிய இடம் தான் அந்த பீடம், அந்த அகால பீடம் அப்படின்றத சொல்றாரு அப்பா. அவ்வளவு விசேஷ தன்மை வாய்ந்தது. இந்த சரீரத்தின் மூலமா அது பேசக்கூடியது அந்த ஆத்மா தான் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப அவ்வளவு நுட்பமான அந்த ஒளிப்புள்ளி தான் இவ்வளவு காரியத்தையும் செய்யறது அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு அப்பா. எதை மனிதர்கள் பொய்யாக்கி விட்டார்கள் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஆத்மாதான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகுது. நானும் என்றைக்குமே சதோ பிரதானம், பவித்திரம் ஆவேன். பழமையான பாரதத்தின் யோகம்னு சொல்றாங்க. கீதையை பொய்யாக்கி விட்டாங்க. வாழ்க்கை சரித்திரத்தின் பெயரையே மாத்தி விட்டு இருக்கிறாங்க. தந்தைக்கு பதிலாக குழந்தையின் பெயரை போட்டுட்டாங்க. சிவராத்திரி கொண்டாடுறாங்க, ஆனால் அவர் எப்படி வருகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, எந்த நேரம் சிவன் வாராரு, ஏன்னா சிவராத்திரின்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. ராத்திரி நேரம் தான் சிவன் வாராரு அப்படிங்கறது மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனா அதுதான் என்ன விஷயம் அப்படின்றத தந்தை சொல்றாரு. மொத்தமாவே இந்த உலகத்துக்கு இரவு நேரம், இந்த கலியுகம் இரவுன்னு தானே சொல்றாரு. இந்த நேரத்துலதான் வந்த தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து உங்களை வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு போறேன், அதத்தான் சொல்றாரு அப்பா. இதனாலதான் இந்த சிவராத்திரி கொண்டாடுறாங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு அப்பா. நெக்ஸ்ட், பாரதத்துல இப்பொழுது எந்த கிரகணம் உள்ளதுன்னு பாபா கேக்குறாங்க. தந்தை சொல்றாரு, நான் இருப்பதை ஏழை பங்காளனாக, நான் வருவதும் பாரதம் ஏழை ஆகிவிடும் பொழுது தான் ராகுவின் கிரகணம் ஏற்படும் பொழுது குரு திசை இருந்தது. இப்பொழுது ராகுவின் கிரகணம் பாரதத்துல மட்டும் என்ன, முழு உலகத்தின் மீதுமே இருக்குது. எனவே தந்தை மீண்டும் பாரதத்தில் வருகிறார், வந்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். அது சொர்க்கம்னு அழைக்கப்படுது அப்படிங்கிறாங்க. தந்தை தான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறேன் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப எல்லாரு மீதும் அந்த ராகு திசை அமர்ந்து இருக்குது. ராகுவின் கிரகச்சாரம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறதுனாலதான் இந்த உலகம் மொத்தமாவே துக்க உலகமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா உங்களுக்கு பாருங்க, குழந்தைங்களுக்கு ஜென்மம் கிடைச்ச உடனே அப்பா உங்களுக்கு குரு திசை ஆரம்பிச்சிருச்சு, அப்பாவுடைய பார்வை பட்டுச்சு இல்லையா?
அப்ப பார்வைப்பட்டதுனால உங்களுக்கு குரு திசை ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு எல்லாமே நீ நல்ல நேரம் தான், இப்ப நீங்க எல்லாரும் அந்த சொர்க்கத்துக்கு போக போறீங்க, அதுக்காக தயாரிங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. தந்தை தானே எதன் அறிமுகத்தை கொடுக்கிறார்? அதுக்கான ஆன்சர் என்னன்னா சொல்றாரு, நான் உங்களை ராஜாவுக்கு ராஜாவாக இரட்டை கிரீடம் உடைய சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குறேன். ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு, 5000 வருடங்கள் ஆகிவிட்டது, இப்பொழுது அது இல்லை, தமோ பிரதானமாக ஆக்கிவிட்டார்கள். தந்தை தானே தனது அதாவது படைப்பவர் மற்றும் படைப்பின் அறிமுகத்தை அளிக்கிறாரு அப்படின்னு. தந்தை தானாதான் அவருடைய அறிமுகத்தையே கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்பா சொல்றாரு. ஏன்னா படைப்பவர் தான் இந்த படைப்பினுடைய முதல் இடைக்கடைய ரகசியத்தை சொல்ல முடியும். கீதையில கூட அதை சொல்லியிருக்காங்க, இது பகவத்கீதையில கூட சொல்லியிருக்கு, நான் எப்ப இங்க தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய வரனோ என்னை பத்தியும் நான் தான் சொல்லுவேன், உங்களை பத்தியும் பரமாத்மாவான என்னை பத்தியும் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியும், அதே போல ஆத்மாக்களான உங்களை பத்தியும் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியப்படும் அப்படிங்கிறது அங்க பகவத்கீதையில இருக்குது. அதைதான் அப்பா இப்ப சொல்றாரு, உங்களுக்கு இப்பதான் ஆத்மா ஞானமும் பரமாத்மா ஞானமும் இந்த உலக நாடகத்தின் முதல் இடை ஞானமும் இடைக்கடை ஞானமும் உங்களுக்கு இப்பதான் தெரியப்படுது அப்படிங்கறத சொல்றாரப்பா. நெக்ஸ்ட், தந்தை கூறுவதை குழந்தைகள் எவ்வாறு மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, உங்களிடம் கண்காட்சி, மியூசியம் ஆகியவற்றிற்கு இவ்வளவு பேர் வருகிறார்கள், புரிந்து கொண்டு விடுகிறார்களா என்ன? யாராவது ஒருவர் தான் புரிந்து கொண்டு கோர்ஸ் எடுக்கிறாங்க. படைப்பவர் மற்றும் படைப்பை அறிகிறாங்க. படைப்பவர் எல்லையில்லாத தந்தை ஆவார், அவரிடமிருந்துதான் எல்லையில்லாத ஆஸ்தி கிடைக்குது. இந்த ஞானம் தந்தை தான் அளிக்கிறாரு, பின் ராஜ்யம் கிடைத்து விடுது. ஆக அங்கு ஞானத்தின் அவசியம் இல்லை, அது புது உலகம், நரகத்திற்கு துர்கதி என்று சொல்லப்படுது. தந்தை புரிய வைப்பதோ மிகவும் நல்ல முறையில. குழந்தைகளும் இவ்வாறு புரிய வைக்கணும். லக்ஷ்மி நாராயணன் படத்தை காண்பிக்கணும். இந்த உலகில் சாந்தி ஸ்தாபனை ஆக்கி கொண்டிருக்கிறது. ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரமே இல்லை, அதை தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். தேவதையினுடையது பவித்திர தர்மமாக பவித்திர கர்மமாக இருந்தது. இப்பொழுது இது இருப்பதே விகாரி உலகமாக, புது உலகம், நிர்விகாரி உலகம், சிவாலயம்னு சொல்லப்படுது. இப்பொழுது புரிய வைக்க வேண்டி உள்ளது. அப்பொழுதுதான் பாவம் ஒன்றும் அறியாதவருக்கு கொஞ்சமாவது நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக வந்திருக்காரு, அதனாலதான் நம்மள சேவை செய்ய சொல்றாரு. இப்படி மியூசியம்ல எவ்வளவு பேர் வராங்க, எல்லாருமே கோர்ஸ் எடுத்து பிகே ஆகுறாங்க. அப்ப மனிதர்களுக்கு நல்ல முறையில நீங்க புரிய வைக்கணும். லட்சுமி நாராயணன் படத்தை வச்சு இவங்க தேவி தேவதைகளா இருந்தாங்க, இவங்களை போல நாமளும் ஆகப்போம், அதுக்கு இப்படிப்பட்டவங்களா நம்ம மாறுறதுக்கு தான் இந்த பாடத்தை இங்க சொல்லித்தரோம். நம்ம இங்க இந்த தெய்வீக குணங்களை கடைபிடிக்கலாம், நீங்க அமைதியா இருக்க முடியும், அமைதியான வாழ்க்கை முறையை சொல்லித்தரோம். எப்படி சுகமா வாழ்றது, மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி, நம்ம எப்படி இந்த உலக நாடகத்துல இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறவங்களா, துக்கம் அசாந்தி நிறைஞ்சவங்களா இறங்கி வந்திருக்கோம், இப்ப எப்படி மறுபடியும் அந்த சுகம் சாந்தி நிறைஞ்ச அந்த பாகத்தை நடிக்க போறோம், இதெல்லாம் சொல்லி மனிதர்களுக்கு புரிய வைங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இப்படி சொல்லி புரிய வைக்கும் போதுதான் மனிதர்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சமாவது நன்மை ஏற்படுங்கிறத அப்பா நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. நெக்ஸ்ட், மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா என்றால் எதில் சமமாக இருக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் சங்கல்பம் மற்றும் கர்மம் சமமாக இருக்கணும். சங்கல்பம் மிக சிரேஷ்டமாக உள்ளது மற்றும் கர்மம் சங்கல்பத்திற்கேற்றவாறு இல்லை என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்ல மாட்டாங்க. எனவே சோதனை செய்து பாருங்க. சிரேஷ்ட சங்கல்பம் செய்யறீங்க என்றால் அவை கர்மம் வரை வருகின்றனவா இல்லையா? மாஸ்டர் சர்வசக்திவானின் அடையாளம் எந்த சக்திக்கு எந்த சமயம் அவசியமோ அந்த சக்தி காரியத்தில் வர வேண்டும். ஸ்தூல மற்றும் சூட்சுமமான அனைத்து சக்திகளும் அந்த அளவு கட்டுப்பாட்டில் இருக்கணும். எந்த சமயம் எந்த சக்தி அவசியமோ அந்த காரியத்தில் ஈடுபடுத்த முடிந்திருக்க வேண்டும் முடிந்திருக்க. ஆமா, நீங்க உயர்ந்த சங்கல்பம் எழுப்புறீங்க அப்படின்னா, நான் சர்வசக்திவானின் குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த உயர்ந்த சங்கல்பம்லாம் நீங்க எழுப்புறீங்க அப்படின்னா, நான் தேவதையா வாழ்ந்திருக்கேன், மூர்த்தியா வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற இந்த உயர்ந்த உயர்ந்த சங்கல்பம்லாம் அப்ப நமக்கு சொல்றாரு இல்லையா? சுபபாவனை வைக்கிறோம்,
எல்லாமே இந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் எழுப்புறோம் அப்படின்னா அது எண்ணத்தோட நின்றக்கூடாது. அது கர்ம வரைக்கும் வருதா அப்படிங்கிறத சொல்றாரு. தூய்மையா பாருங்க, இனிமையா பேசுங்க, கர்மா வந்து திருப்தி நிறைஞ்சதா, பணிவுத்தன்மை நிறைஞ்சதா நீங்க செய்யணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் மட்டும் இருந்தா பத்தாது. எண்ணத்துல 100% இருக்குது உங்களுக்கு, ஆனா செயல்பாட்டுல வரும்போது 30% கூட வரமாட்டேங்குது அப்படிங்கறதெல்லாம் அவ்வியத்த வாயில சொல்றாரு இல்லையா. அப்போ உயர்ந்த சங்கல்பம் சங்கல்பமாவே இருந்துடக்கூடாது, கர்மா வரைக்கும் வரணும். அப்படின்னா சங்கல்பம் 100% இருந்துச்சுன்னா கர்மாவும் 100% இருக்கணும். அப்படிப்பட்டவங்களதான் மாஸ்டர் சர்வ சக்திவான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. இப்ப பொதுவா எப்படி வந்துரும் அப்படின்னா, எண்ணம் 100% நம்ம நல்லா வைப்போம், அது வார்த்தையில பேசும்போது 25% குறைஞ்சு போயிடும், 25% காணாம போயிடும். அப்புறம் அதை கர்மால கொண்டுட்டு வரணும்னா அது ஒரு 40% 50% தான் வரும். இதுதான் அந்த பெர்சன்டேஜ் வந்துருது பாத்தீங்களா, குறைஞ்சுக்கிட்டே வந்துருது பாத்தீங்களா. எண்ணம் உயர்ந்ததா இருந்து வார்த்தை கம்மியா போயிடுது, அப்புறம் செயல்பாடுகளும் கம்மியா போயிடுது. இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அவங்கள மாஸ்டர் சர்வ சக்திவான்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஸ்தூலமும் சூட்சமும் எல்லாமே, இயக்கம் எல்லாமே ஒண்ணு போல சமமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. பாபாவின் பெயருக்கு எதனால் நிந்தனை ஏற்படும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஞானம் நிறைந்த ஆத்மா குழந்தைகளிடம் கோபம் இருந்தது எனில் இதனால் பாபாவின் பெயருக்கு நிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு ஏன் கோபம் வருது அப்படிங்கறத கேக்குறாரு. உங்களுக்கு அப்ப ஞானம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு ஆத்மா ஞானம் கொடுத்திருக்கு, 3 விதமான ஞானம், ஆத்மா, பரமாத்மா, டிராமா, இந்த 3 விதமான ஞானம் கொடுத்திருக்குது. ஆத்மாங்கிறது என்ன? இந்த உலகத்துக்கு நீங்க விருந்தாளியா வந்தீங்க, விருந்தாளியா போறீங்க. என்ன யாராவது விருந்தாளி மேல கோவப்படுவாங்களா? சரீரத்துல ஆத்மா விருந்தாளியா தானே இருக்குது. அப்போ உங்களுக்கு ஆத்மா ஞானம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீங்க அடுத்தவங்களை பார்த்து கோவப்படுறீங்கன்னா, விருந்தாளி மேல கோவப்பட்டீங்கன்னா, அப்பா அப்பாவுக்கு தந்தை கொடுத்த ஞானத்துக்கு நீங்க அவமரியாதை செய்த மாதிரி தானே. 2வது பரமாத்மா ஞானம். அப்பா மட்டும்தான் தந்தை உங்களுக்கு, மற்றவங்க எல்லாருமே சகோதர ஆத்மாக்கள். சகோதரர் மேலே யாரா கோவப்படுவாங்களா? அப்ப பரமாத்மா ஞானம் கொடுத்து உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத கேட்கிற. 3வது டிராமாவுடைய ஞானம். இது கணக்கு வழக்கால உருவாக்கப்பட்ட நாடகம். இந்த டிராமா அக்யூரேட்டா வேலை செய்யுது. ஏற்கனவே யாரையும் நிந்தனை செஞ்சிருக்கீங்க, அந்த கணக்கு தான் அப்ப உங்க முன்னாடி வந்து நிக்குது. அப்ப இந்த சமயமே அதை முடிச்சுக்கோங்கன்னு அப்பா உங்களுக்கு டிராமாவுடைய ஞானத்தை சொல்றாரு. நத்திங் நியூ, டிராமா அக்யூரேட்டா வேலை செய்யுது. அப்ப என் கணக்கு வந்திருக்கு, இந்த சமயம் நான் அமைதியா இருந்து மற்றவங்களுக்கு சுகம் கொடுத்து அந்த கணக்கை முடிக்கணும் அப்படிங்கறது அப்பா சொல்லி தர்றாருன்னா, அந்த ஞானம் உங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிடாம நீங்க மற்றவங்ககிட்ட கோவப்பட்டு இன்னும் கணக்கு வழக்கெல்லாம் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்களும் உங்களை பார்த்து நிந்தனை செய்வாங்க. இது தந்தைக்கும் அவமரியாதை செய்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அப்ப இந்த 3 விஷயங்களையும் டீட்டெயிலா நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்கள தான் ஞானம் நிறைந்த ஆத்மான்னு சொல்ல முடியும். அப்ப நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கோவப்படாதீங்க அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. சரி பிரதர், ஒன்லி क्वेश्चन இப்போ முடிஞ்சிருச்சு. ஓம் சாந்தி பிரதர். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ பாபா. தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.